நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் இந்தியன் பாலிட்டியில் இந்திய அரசியலமைப்பின் வரலாற்று பின்னணி, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். அதாவது நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு எவ்வாறு உருவானது, அவற்றினுள்ள பின்னணிகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்தியனுடைய அரசியலமைப்புனா என்ன, அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் வரலாற்று பின்னணிகளை பற்றி தெரிஞ்சுப்போம். இந்த அரசியலமைப்பு தான் உச்சபட்சமான ஒரு அமைப்பு. இதில் தான் நம்மளுடைய இந்தியாவினுடைய எல்லைகளை பற்றியும் அவற்றில் உள்ள மாநிலங்களை பற்றியும் கூறுகிறது. அது மட்டும் அல்லாமல் ஒவ்வொரு குடிமகனுக்கும் என்னென்ன உரிமைகள் அவற்றையும் தெளிவாக விளக்குவதும் நம்மளுடைய அரசியலமைப்பு தான். நமக்கு தேவையான தலைவர்கள் மாநில அளவில் பார்க்கும்போது சிஎம்மாக இருக்கட்டும், இதுவே மத்திய அளவில் பார்க்கிறப்ப பிரதமராக இருக்கட்டும், இதுவே மாநிலத்தினுடைய தலைவராக இருக்கின்ற ஆளுநராக இருக்கட்டும், மத்திய அளவில் இருக்கின்ற தலைவரான குடியரசுத் தலைவர், இவர்களுடைய அதிகாரங்கள், இவர்களுக்கான தகுதிகள் அனைத்தையும் கூறுவது நம்மளுடைய அரசியலமைப்பு தான். அது மட்டும் அல்லாமல் நமக்கு தேவையான தலைவர்கள் தேர்ந்தெடுக்கின்ற எலெக்ஷன் முறையாக இருக்கட்டும், அதில் நாம் செலுத்தும் வாக்குகளாக இருக்கட்டும், அனைத்தையும் கூறுவது இந்த அரசியலமைப்பு தான். இவ்வாறான முக்கியத்துவம் கொண்ட இந்த அரசியலமைப்பை முழுவதும் நாம தான் உருவாக்கணுமான்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக இல்லை. இது இவற்றினுடைய சோர்சஸ் பார்த்தோன்னா பல்வேறு கண்ட்ரிகளிலிருந்து நாம் பெறப்பட்டவை. அதிலும் முக்கியமாக பார்த்தோன்னா நம்மளுடைய அரசியலமைப்பே பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரிட்டிஷை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய அரசியலமைப்பை அமைந்துள்ளது. அதிலும் குறிப்பாக சொல்ல போனால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்டோடைய 1935 படி மேஜர் ஆஃப் போர்ஷன் அதிலிருந்து தான் பெறப்பட்டது. ஸோ அதற்கு காரணம் பார்த்தோன்னா ஒரு 300 செஞ்சுரிக்கு மேலே பிரிட்டிஷ் தான் நம்மளே ரூல் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு அவங்க என்ன நோக்கத்தோடு வந்தாங்க, எப்படி நம்மளே ரூல் பண்ணாங்க, அதை தான் நம்ம ஒரு ஒன்லைனாக பிகினிங்லேருந்து வருவோம். அதாவது 1600 டிசம்பர் 31 ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியானது, அதாவது அவங்களுடைய மகாராணியான ஃபஸ்ட் எலிசபெத்துக்கிட்ட ஒரு ட்ரேட் பண்ணுறதுக்காக அப்ரூவல் வாங்கிட்டு வருவாங்க. அப்படி வரப்போ அவங்க 1609 ஜஹாங்கீர் அவையை சந்திக்கிறதுக்காக வில்லியம் ஹாக்கின்ஸ் வருவார். பட் அவருக்கு உரிமை மறுக்கப்பட்டு விடும். இதற்கு காரணம் பார்த்தோன்னா அந்த டைமில் இந்த யூரோப்பியரான போர்ச்சுகீசியருடைய செல்வாக்கினால் அவை மறுக்கப்படுகின்றது. பிறகு அவர்களுக்கு 1613 சூரத்தில் வணிகம் செய்வதற்கான உரிமை கிடைக்கிறது. பிறகு சர் தாமஸ் ரோ அவர்களால் 1615 பிறகு மற்ற இடங்களில் வணிகம் பெறுவதற்கான உரிமை கிடைக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மேஜராக அவர்களுடைய போர்ஷன் பார்த்தோன்னா மட்ராஸ் மாகாணம், மும்பை, வங்காளம், இதுதான் அவர்களுடைய முக்கிய நகரங்களாக அமைந்தது. அதை எப்படி பெறுகிறார்கள், அவற்றின் மூலம் அவர்கள் எவ்வாறு நம்மளை ஒரு கண்ட்ரோல் பண்ணுற ஸ்டேஜுக்கு வராங்கன்றதை பார்த்துப்போம். 1639 தான் சென்னை மாகாணம் பிரான்சிஸ் டே என்பவர் சந்திரகிரி மன்னரிடமிருந்து சென்னை மாகாணத்தை பெறுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1668 பம்பாய் மாகாணம் போர்ச்சுகீசியர் இளவரசியை மனம் முடிப்பதன் காரணமாக சீதனமாக அவற்றை பெறுகிறார். அந்த சீதனமாக பெற்றதை பிரிட்டிஷோடைய ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கு 10 பவுண்டு விதமாக அவற்றை ஏலத்துக்கு விடுகிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்கத்தா மாகாணத்தை வில்லியம் கோட்டையில் 1698 உருவாக்குகிறாங்க. இவ்வாறாக வணிக நோக்கத்தில் அவர்கள் ஒவ்வொரு இடத்துல முக்கியமான மாகாணங்களை அவர்கள் பெறுகிறார்கள். அவ்வாறு வணிக நோக்கத்துடன் வந்த பிரிட்டிஷுடைய ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியானது நம்மளை நிர்வகிக்கின்ற காரணமாக அமைந்தது 1764 அமைந்த பக்சார் போர். இந்த பக்சார் போரில் ராபர்ட் கிளைவ் அவர்களுக்கும் மீர்காசி மற்றும் ஷா ஆலத்திற்கும் போர் ஏற்பட்டது. இதில் ராபர்ட் கிளைவ் வெற்றி அடைகிறார். இதன் காரணமாக 1765 அலகாபாத் உடன்படிக்கை ஏற்படுகிறது. இந்த அலகாபாத் உடன்படிக்கையின்படி திவானி உரிமை ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி பெறுகிறது. அதாவது திவானி உரிமை என்றால் வரி வசூலிக்கும் உரிமையை பெறுகிறது. அதாவது எந்தெந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா பெங்காலை சுற்றி உள்ள பீகார், ஒடிஷா, இந்த 3 பகுதிகளிலும் வரி வசூலிக்கும் உரிமையை பெறுகிறது. சார், இவ்வாறு அவர்கள் வரி வசூலி உரிமையை பெற்ற அவர்கள் வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை அமல்படுத்துகிறார்கள். பக்சார் போரின் வெற்றியின் காரணமாக வங்காளத்தின் ஆளுநராக ராபர்ட் கிளைவ் நியமிக்கப்படுகின்றனர். அவ்வாறு நியமிக்கப்பட்ட ராபர்ட் கிளைவ் வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்துகிறார். அதாவது அந்த இரட்டை ஆட்சினா 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று திவானி ரைட்ஸ், திவானினா வரி வசூலிக்கும் உரிமை, இன்னொன்று நிசாமத்னா நிர்வாகம் செய்கின்ற உரிமை. அந்த வங்காள மாகாணத்தில் வரி வசூலிக்கும் உரிமையை பெற்ற
ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியுடைய ஊழியர்களுடைய செல்வாக்கு அங்கு மிகுந்த அளவில் காணப்பட்டது. ஊழல், நிதியை ஏமாற்றுதல் போன்றவையின் காரணமாக ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியானது நிதி நெருக்கடியின் காரணமாக திவால் அடையும் நிலைக்கு சென்று விட்டது. அந்த நேரத்தில் தான் 1772 வங்காள ஆளுநராக வந்த வாரன் ஹேஸ்டிங்ஸ் கம்பெனியினுடைய நிலையை அறிந்து ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியுடைய பார்லிமெண்ட்டுக்கு ஒரு கோரிக்கையை வைத்தார். கம்பெனி ரன் ஆகணும்னா நியரஸ்ட் ஒரு 1 மில்லியன் பவுண்டு எங்களுக்கு தேவைப்படும், அப்போ தான் கம்பெனியை ரன் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னார். இதை உணர்ந்த பிரிட்டிஷோடைய பார்லிமெண்ட்டுடைய பிஎம்மான நார்த் பிரபு சரி நான் உனக்கு அமௌண்ட்டு தரேன், அதுக்கு அங்கே என்னென்ன சுச்சுவேஷன் எப்படி நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக நான் ஒரு குழு அனுப்புகிறேன்ட்டு ஒரு குழு அனுப்புகிறாரு. அந்த குழு பார்லிமெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அரசாங்கத்தையே அவங்க கட்டி ஆள்றாங்க, விட்டால் நம்ம பிரிட்டிஷே விளைவுக்கு வாங்கும் அளவுக்கு அவங்களுடைய செல்வாக்கு உயர்ந்து விடும், இப்படியே போனால் நிலைமை மாறிவிடும் அப்படின்னு அந்த குழு சப்மிட் பண்ணுது. இதை உணர்ந்த நார்த் பிரபு இப்படியே விட்டால் அவங்களே சரி வராது அப்படின்ற ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியை கண்ட்ரோல் பண்ணணுன்னு ஒரு சட்டம் போட்டாங்க. அதுதான் ஒழுங்குமுறை சட்டம். இந்த சட்டம் யாருக்கு போட்டதுன்னா இந்தியாவில் உள்ள ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியுடைய ஊழியர்களை கட்டுப்படுத்தும் நோக்கத்திற்காக போட்டப்பட்டது தான் ஒழுங்குமுறை சட்டம். எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 1773. அதை போட்டவர் யாருன்னா இங்கிலாந்தினுடைய பிரைம் மினிஸ்டர் நார்த் பிரபு. அப்போது உள்ள ஆளுநர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வங்காளத்தின் வாரன் ஹேஸ்டிங்ஸ். இந்திய அரசியலமைப்பு வளர்ச்சிக்கு ஒரு அடித்தளமாக இருந்தது இந்த ஒழுங்குமுறை சட்டம் தான். ஸோ இந்த ஒழுங்குமுறை சட்டம் பிரிட்டிஷோடைய பார்லிமெண்ட்டில் போடப்பட்டது. ஸோ இந்த இந்தியாவினுடைய அரசியலமைப்பு வளர்ச்சிக்கு 2 கேட்டகரியாக நம்ம டிவைட் பண்ணலாம். ஒன்று கிழக்கிந்திய கம்பெனியின் மூலம் போடப்பட்டது, இன்னொன்று டைரக்டாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே க்ரௌன் ரூல் மூலியமாக போடப்பட்ட சட்டங்கள். இதில் ஃபஸ்ட்டு ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியின் மூலமாக போடப்பட்ட சட்டங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒழுங்குமுறை சட்டம் 1773. அதுக்கடுத்து அதில் உள்ள குறைகளை நிவர்த்தி பண்ணுறதுக்காக போடப்பட்ட சட்டம் தான் பிட் இந்திய சட்டம் 1784. அதுக்கடுத்து போடப்பட்ட ஒவ்வொரு சட்டங்கள் பார்த்தாலே 20 வருஷமாக இருக்கும். அதாவது ஒழுங்குமுறை சட்டம் 1773, அதுக்கடுத்து கூட ஒரு 20 கூட்டிங்க 1793. அதாவது ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியானது இந்தியாவில் நிர்வகிப்பதற்காக 20 வருஷம் நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போடுறது தான் பட்டயம்னு சொல்லுவாங்க. அதுதான் பட்டய சட்டமாக போட்டப்படுறது தான் 1793. அதுக்கடுத்து ஒரு 20 வருஷம் ஒரு பட்டய சட்டம் போட்டு தராங்க, அதுதான் 1813. அதுக்கடுத்து ஒரு 20 வருஷம் 1833. அதுக்கடுத்து ஒரு 20 வருஷம் 1853. அதுக்கடுத்தது அவங்க எவ்வளோ இயர்னு அவங்க மென்ஷன் பண்ணலை. ஸோ எப்போ வேணாலும் டெர்மினேட் பண்ணலான்ற டைமில் இருந்தப்போ தான் 1857 பெரும் புரட்சி ஏற்பட்டது. இதை ஒரு காரணமாக வைத்து ஸோ ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியை டோட்டலாக அபாலிஷ் பண்ணிவிட்டு பிரிட்டிஷோடைய டைரக்ட் கண்ட்ரோலில் இந்தியா போயிடும், அதாவது க்ரௌன் ரூல் மூலியமாக போயிடும். ஸோ அதுக்கப்புறம் பிரிட்டிஷே டைரக்டாக நம்மளை ஆட்சி செய்வதற்காக போடப்பட்ட சட்டங்கள் தான் இந்திய அரசு சட்டம் 1858. இது விக்டோரியா மகாராணியினுடைய பேரறிக்கை மேக்னா என்றும் அழைக்கப்படுகிறது. அதுக்கடுத்து போடப்பட்ட சட்டங்கள் இந்திய கவுன்சில் சட்டம் 1861. அதுக்கடுத்து போடப்பட்டது இந்திய கவுன்சில் சட்டம் 1892. அடுத்த சட்டமானது இந்திய கவுன்சில் சட்டம் 1909. இதுதான் மிண்டோ மார்லி ரீஃபார்ம் என்றும் அழைக்கப்படுகிறது. அதுக்கடுத்து போடப்பட்ட சட்டம் இந்திய அரசு சட்டம் 1919, மாண்டோகு செம்ஸ்போர்ட் சட்டம். அதுக்கடுத்து போடப்பட்ட சட்டம் இந்திய அரசு சட்டம் 1935. அதுக்கடுத்து போடப்பட்ட சட்டம் தான் இந்தியாவினுடைய சுதந்திர சட்டம் 1947. இதில் உள்ள ஒவ்வொரு சட்டங்களையும் நாம் பின்வருமாறு பார்ப்போம். ஸோ பிரிட்டிஷானது ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியை ஒழுங்குபடுத்துவதற்காக போடப்பட்ட சட்டம் தான் ஒழுங்குமுறை சட்டம், அதாவது ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773. ஸோ இதன் அடிப்படையில் வங்காளத்தின் ஆளுநராக இருந்தவருக்கு பதவி ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. என்னென்னா வங்காளத்தினுடைய தலைமை ஆளுநர், அதாவது கவர்னர் ஆஃப் பெங்காலை கவர்னர் ஆஃப் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. அப்படி கவர்னர் ஆஃப் பெங்காலாக இருந்த வாரன் ஹேஸ்டிங்ஸ் கவர்னர் ஆஃப் ஜெனரல் ஆஃப் பெங்காலாக ப்ரொமோஷன் கொடுக்கப்படுகிறது. இதன் அடிப்படையில் இண்டிபெண்ட்டாக இருந்த மும்பையோடைய ஆளுநராக இருக்கட்டும், மദ്രാஸோடைய ஆளுநராக இருக்கட்டும், இன்டைரக்டாக இனி எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் முக்கியமான முடிவுனா வங்காளத்தினுடைய ஆளுநருடைய அவரின் ஒப்புதல் முக்கியமாக இதில் கொண்டு வரப்பட்டது.
இந்த வங்காளத்தினுடைய தலைமை ஆளுநருக்கு உதவி செய்வதற்காக அவருடைய கவுன்சிலில் 4 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவுடைய பேர் தான் நிர்வாக குழு, எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். ஒழுங்குமுறை சட்டத்தின் அடிப்படையில் 1774 கல்கத்தாவில் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க. அதனுடைய முதல் தலைமை நீதிபதி யாருன்னா எலிஜா இம்பே. இதில் மொத்தமாக ஒரு தலைமை நீதிபதியும் மற்ற ஒரு 3 நீதிபதியும் நியமிக்கப்படுகிறது. இதில் டோட்டலாக 4. அதே மாதிரி இந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலும் டோட்டலாக 4. அது கூட ப்ளஸ் ஒருத்தவர் தான் வங்காளத்தினுடைய தலைமை ஆளுநர். அடுத்து போடப்பட்ட சட்டம் தான் பிட் இந்திய சட்டம் 1784. அதாவது ஒழுங்குமுறை சட்டத்தில் உள்ள குறைகளை அகற்றுவதற்காக போடப்பட்டது தான் இந்த பிட் இந்திய சட்டம். பிட் என்பவர் இங்கிலாந்தினுடைய பிரைம் மினிஸ்டர். அதாவது அவர் இந்த சட்டத்தை போட்டதுனால அவருடைய பேராலே அமைந்தது தான் பிட் இந்திய சட்டம். அதாவது இதற்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம்னா ஒழுங்குமுறை சட்டம், அதில் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் 4 மெம்பர்ஸ் இருப்பதாக பார்த்துருந்தோம். அதுதான் இதில் அந்த நிர்வாக குழு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் உறுப்பினர்கள் எண்ணியை குறைக்கிறாங்க, 4லிருந்து 3ஆக குறைத்தனர். இந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் இருக்கிறாங்களே இவங்கள மானிட்டர் பண்ணுற 2 குழு இருக்குது. அந்த 2 குழுவுமே இங்கிலாந்தினுடைய பார்லிமெண்ட்டில் இருக்கும். ஒரு குழு நேம் இயக்குனர் குழு, அதாவது கோர்ட் ஆஃப் டைரக்டர். அனதர் ஒன் குழு தான் கட்டுப்பாட்டு வாரியம், போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். இந்த இயக்குனர் குழுவுடைய வேலை என்னன்னா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியுடைய வாணிப நடவடிக்கைகளை மட்டும் மேற்கொண்டது. இதுவே கட்டுப்பாட்டு குழு என்பது ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியுடைய அரசியல் மற்றும் நிர்வாக நடவடிக்கைகளை பார்த்து கொள்வது தான் இந்த கட்டுப்பாட்டு குழு. இந்த இயக்குனர் குழுவாக இருக்கட்டும் கட்டுப்பாட்டு குழுவாக இருக்கட்டும், இந்த 2 குழுவுமே இங்கிலாந்தினுடைய பார்லிமெண்ட்டில் இருக்கின்ற குழு. இந்த நிர்வாக குழு என்பது அதாவது வங்காளத்தினுடைய தலைமை ஆளுநர் இருக்கிறார்ல அவருடைய கவுன்சிலில் இருக்கிறவங்க தான் இந்த நிர்வாக குழு மெம்பர்ஸ். இந்த நிர்வாக குழுவில் இப்போது தற்போது எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னா 3 பேராக குறைக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியினால் ஆக்குபை பண்ண நிலப்பரப்புகள் இருக்குதுல்ல, அது பிரிட்டிஷ் இந்தியாவினுடைய நிலப்பரப்புகள்னு சொந்தம் கொண்டாடப்பட்டது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி எத்தனை வருஷம் வரைக்கும் நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு வாணிபம் செய்யலாம் அப்படின்றது ஒரு அக்ரிமெண்ட் மூலியமாக ஒரு சட்டமாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது தான் பட்டய சட்டம். அதுதான் முதல் பட்டய சட்டம் போடப்பட்டது தான் 1793. இதை சார்ட்டர்ட் ஆக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது அடுத்த 20 ஆண்டுகளுக்கு அவர்கள் வாணிபம் செய்வதற்கான உரிமையை பிரிட்டிஷோடைய பார்லிமெண்ட்டிலிருந்து அவர்கள் பெற்றார்கள். ஸோ இந்த கட்டுப்பாட்டு குழு இருக்கிறாங்கல்ல, அதாவது இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்னு அவங்களுடைய சம்பளம் இந்தியாவுடைய ரெவன்யூலேருந்து தான் வழங்கப்படணும்னு சொல்லப்பட்ட சட்டம் பார்த்திங்கன்னா இந்த பட்டய சட்டம் ஃபஸ்ட்டு. அது எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 1793. ஸோ அடுத்த ஒரு 20 இயர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த பட்டய சட்டம் எப்போ போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1813. ஸோ இந்த பட்டய சட்டத்தில் என்னன்னா இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இருக்குதுல்ல அதனுடைய மோனோபோலி, அதாவது ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி மட்டும்தான் இந்தியாவில் வாணிபம் செய்கின்ற உரிமையை நீக்கியது. அதுக்கப்புறம் என்னன்னா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி மட்டும்தான் வாணிபம் செய்யணும்னு கிடையாது, பிரிட்டிஷில் இருக்கிற மற்ற தொழில்துறை நிறுவனங்களுக்கும் இந்தியாவில் வாணிபம் செய்வதற்கான உரிமையை இந்த சட்டம் வழங்கியது. இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் நம்மளுடைய இந்தியாவில் உள்ள கல்விக்கு ஆண்டு 1 லட்சம் நிதி ஒதுக்கியது. ஆனால் எந்த கல்வி முறையை நடைமுறைப்படுத்தணுன்றத இதில் கிளியராக மென்ஷன் பண்ணவில்லை. இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் கிறிஸ்துவ அமைப்புகளுக்கு அனுமதி அளித்தது. அதாவது கிறிஸ்துவத்தினுடைய மதத்தை போதிக்கும் வகையில் இந்த சட்டம் அனுமதி வழங்கியது. இந்த சட்டமானது அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணது. அடுத்த சட்டம் சார்ட்டர்ட் ஆக்ட் 1833. இதுக்கு முன்னாடி வங்காளத்தினுடைய தலைமை ஆளுநராக இருந்த பதவியானது தற்பொழுது இந்தியாவினுடைய தலைமை ஆளுநராக பதவி ப்ரொமோஷன் ஆகிறது. அதன் அடிப்படையில் இந்தியாவினுடைய ஃபஸ்ட்டு தலைமை ஆளுநர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு தான். வங்காளத்தினுடைய ஆளுநர் இந்தியாவினுடைய தலைமை ஆளுநராக தேர்வு செய்த பிறகு மாகாணத்தில் உள்ள ஆளுநருடைய சட்டம் இயற்றமுடைய அதிகாரம் ரத்து செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் பம்பாய் மற்றும் மெட்ராஸினுடைய சட்டம் இயற்றும் அதிகாரம் ரத்து செய்யப்பட்டது. நிர்வாக குழு அதாவது எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் இவங்க எங்கே இருப்பாங்கன்னு பார்த்தோன்னா நம்மளுடைய இந்தியாவினுடைய தலைமை ஆளுநருடைய கவுன்சிலில் இருக்கிற மெம்பர்ஸ்
இந்த மெம்பர்ஸினுடைய எண்ணிக்கையை பிட் இந்திய சட்டத்தின் மூலமாக 4லிருந்து 3ஆக குறைக்கப்பட்டது. ஆனால் இந்த பட்டய சட்டம் 1833 அடிப்படையில் இந்த நிர்வாக குழுவுடைய உறுப்பினர் எண்ணிக்கை 4ஆக உயர்த்தப்பட்டது. அது புதிதாக ஒன்று சேர்க்கப்பட்டது தான் சட்ட உறுப்பினர். அதாவது இந்தியாவினுடைய முதல் சட்ட உறுப்பினராக மெக்காலே பிரபு நியமிக்கப்படுகிறார். இவருடைய பரிந்துரையின் பேரில் தான் ஆங்கில கல்வி முறை நடைமுறைக்கு வந்தது. இவர் ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். அந்த புத்தகத்தின் பெயர் மினிட் அண்ட் இந்தியன் எஜுகேஷன். இதில் என்ன சொல்கிறாருன்னா, நிறத்தளம் ரத்தத்தளம் இந்தியனாகவும் பட் சிந்தனையிலும் தத்துவத்திலும் ஆங்கிலேயர்களாகவும் இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். ஸோ இவருடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் போட்டித் தேர்வே அறிமுகமாகிறது. பட் ஆனால் இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர் இருக்காங்கள, அவங்களுடைய எதிர்ப்பின் காரணமாக போட்டித் தேர்வானது அறிமுகப்படுத்தப்படாமலே போயிருக்கிறது. ஸோ அடுத்த பட்டய சட்டத்தில் தான் இந்த போட்டித் தேர்வு நடைமுறைக்கு வருகிறது. ஸோ இந்த பட்டய சட்டத்தின் அடிப்படையில் அடுத்த 20 ஆண்டுகளுக்கு வாணிக உரிமையை பிரிட்டிஷ் ஆனது ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கு வழங்குகிறது. அடுத்து கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் பட்டய சட்டம், சார்ட்டர்ட் ஆக்ட் 1853. இவ தான் நம்மளுடைய இந்தியாவில் போட்டப்பட்ட லாஸ்ட்டு பட்டய சட்டம். ஸோ இந்த சட்டத்தின் அடிப்படையில் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருந்தோம், வங்காளத்தினுடைய ஆளுநர் தான் இந்தியாவினுடைய தலைமை ஆளுநர்னு பார்த்திருந்தோம். இப்போ புதிதாக இந்த சட்டத்தின் அடிப்படையில் வங்காளத்துக்குன்னு ஒரு தனி ஆளுநர் நியமனம் செய்யப்படுகிறாங்க. இதன் அடிப்படையில் வங்காளத்தினுடைய ஆளுநர் பதவி வகிக்காமல் டைரக்டாக இந்தியாவினுடைய கவர்னர் ஜெனரல் ஆஃப் போஸ்டிங்கை வகிக்கிறவர் தான் டல்ஹௌசி பிரபு. ஸோ இவருடைய காலத்தில் தான் கிழக்கத்திய கம்பெனிக்கு நெக்ஸ்ட்டு ஒரு 20 இயர்ஸ் என்பதை உறுதிப்படுத்தவில்லை. ஸோ இதற்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம், அதாவது இந்த கவர்னர் ஜெனரலுடைய கவுன்சிலில் பார்த்தோன்னா எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் மட்டும்தான் இருந்தாங்க. ஸோ இந்த சட்டத்தின் அடிப்படையில் லெஜிஸ்லேச்சரும் ஆட் பண்ணிக்கிறாங்க, அதாவது சட்டமேற்றம் குழுவும் ஆட் பண்ணனால இது ஒரு மினி பார்லிமெண்ட் போன்ற அமைப்பை கொண்டிருந்தது. அதாவது இந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் இருக்கிறவங்க ஒரு 4 மெம்பர் ப்ளஸ் நம்மளுடைய தலைமை ஆளுநர், அதே மாதிரி இன்னும் ஒருத்த பார்ட்டு தான் சட்டமேற்றும் அதிகாரம். ஸோ இது ஒரு பார்லிமெண்ட் போன்ற ஒரு அமைப்பை கொண்டிருந்தது. அதாவது பிரிட்டிஷை பேஸ் பண்ணி ஒரு பார்லிமெண்ட் சிஸ்டம் ஒன்று அமையுதுன்னு பார்த்தோன்னா அது பட்டய சட்டம் 1853 அடிப்படையில் தான். நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், மெக்காலே குழுவினுடைய பரிந்துரையின் பேரில் தான் இந்த போட்டித் தேர்வையை 1833 இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அது கோர்ட் ஆஃப் டைரக்டரால் அது செயல்முறைப்படுத்த முடியவில்லைன்னு நம்ம பார்த்துருந்தோம். பட் இந்த பட்டய சட்டம் அதுக்கு முழுமையான ஒரு அப்ரூவல் தந்தது. இதன் அடிப்படையில் ஸோ போட்டித் தேர்வர்கள் இந்தியர்களும் எழுதலாம்ன்ற ஒரு சட்டம் அறிமுகமானது. 1854 சார்லஸ் வுட்டினுடைய அறிக்கையின்படியில் இந்தியாவுக்கு கல்வியானது மிக அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் அமைந்தது. இதனால் இது கல்வியினுடைய மகாசாசனம் என்று அழைக்கப்பட்டது. அதாவது இதுக்கு முன்னாடி மெக்காலேனுடைய தலைமையில் தான் கல்விக்கான ஒரு குழு அமைக்கப்பட்டு ஸோ வெஸ்டர்னுடைய எஜுகேஷனை ஃபாலோ பண்ணலான்னு சொன்னது மெக்காலேனுடைய கமிட்டி தான். பட் ஆனால் இந்த சார்லஸ் வுட் அறிக்கையின் அடிப்படையில் ஸோ இந்தியாவில் உள்ள அனைவரும் ஒரு ஏழ்மையானவர்களாக இருக்கட்டும் மற்றும் பணக்காரர்கள் இருக்கட்டும் அனைவரும் கல்வி கற்கும் விதத்தில் அமைந்ததுன்னு பார்த்தோன்னா அது சார்லஸ் வுட்டுடைய அறிக்கையின் அடிப்படையில் தான். ஸோ அதனால தான் இது கல்விக்குன்னு ஒரு மகாசாசனம் என்று அழைக்கப்படுகிறது. இதன் அடிப்படையில் தான் 1857 மும்பை, கல்கத்தா, மதராஸ் எல்லாம் பல்கலைக்கழகங்கள் நிறுவப்பட்டதுன்னு பார்த்தோன்னா இந்த சார்லஸ் வுட் அறிக்கையின் அடிப்படையில் தான். எனவே சார்லஸ் வுட் அறிக்கையின் தான் கல்வியினுடைய மகாசாசனம் என்று அழைக்கப்படுகிறது. 1853 பட்டய சட்டமானது அடுத்த 20 ஆண்டுகளுக்கான ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கான வணிக உரிமையை இதில் முறையாக சொல்லப்படவில்லை நம்ம பார்த்திருந்தோம். ஸோ இந்த காலகட்டத்தில் தான் 1857 பெரும் புரட்சி, அதாவது த கிரேட் ரிவோல்ட் என்று அழைக்கப்படும் முதல் சுதந்திர போராட்டம் நடைபெற்றது. இதன் காரணமாக பிரிட்டிஷானது இதை ஒரு காரணமாக வச்சு ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியை முற்றிலுமாக நீக்கியது. ஸோ இதன் அடிப்படையில் பிரிட்டிஷை டைரக்டாக இந்தியாவை ஆட்சி செய்தது. இதுதான் பிரிட்டிஷனுடைய நேரடி ஆட்சி அல்லது க்ரௌன் ஆட்சி என்றும் அழைக்கப்படுகிறது. இதன் அடிப்படையில் இந்திய அரசு சட்டம், அதாவது விக்டோரியா மகாராணியினுடைய பேரரசு சட்டம் என்று அழைக்கப்படும். இது 1858 நவம்பர் 1 இந்தியாவினுடைய தலைமை ஆளுநராக இருந்த பதவியானது வைஸ்ராய் என்ற பதவியின் பேரில் 1858 நவம்பர் 1 கானிங் பிரபு இதனுடைய அறிக்கையை முதலில் அலகாபாத் மாநாட்டில் வாசிப்பார். அதனை நாம் பார்ப்போம். 1857 நடைபெற்ற மிக பெரும் புரட்சியின் காரணமாக
இந்த இந்திய அரசு சட்டம் 1858 கொண்டு வரப்பட்டது. இச்சட்டமானது இந்திய மக்களினுடைய மகா சாசனம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது மேக்னா கார்ட்டா, உரிமையின் சாசனம் என்று அழைக்கப்படுகிறது. என்ன ரீசன் பார்த்தோன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி நம்மளுடைய இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருந்தது. இனிமேல்ட்டு அது இருக்காது. ஸோ இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியின் மூலயமாக அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த கோர்ட் ஆஃப் டைரக்டரும் மற்றும் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் இது ரெண்டுத்தையுமே முற்றிலுமாக அழிக்கப்படும். இனிமேல் இங்கிலாந்தினுடைய மகாராணி தான் இந்தியாவுக்கும் மகாராணி. ஸோ இதற்கு முன்னாடி இந்தியாவில் இருந்த கவர்னர் ஆஃப் இந்தியா என்ற போஸ்ட்டை நீக்கி இனி வைஸ்ராய் என்ற புதிய பதவி டைரக்டாக ராணியினுடைய கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு முகவராக செயல்படுவார் என்று கொண்டு வரப்பட்டது. ஸோ இனி இந்தியாவுக்கான ஒரு பார்லிமெண்ட் சிஸ்டத்தை இங்கிலாந்தினுடைய பார்லிமெண்ட்டில் நியமிக்கப்படும். அதனுடைய இந்திய அரசு செயலராக ஒருத்தரை நியமிக்கப்படுவார். அதன் அடிப்படையில் இங்கிலாந்து பார்லிமெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஒரு இந்திய அரசு செயலாளர், அதாவது செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டாக யார் ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா சார்லஸ் வுட் என்றவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதே போல் இந்தியாவுக்கான ஒரு வைஸ்ராயாக யார் ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்கன்னா கானிங் ப்ரோவை தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அவர் தான் அலகாபாத்தில் விக்டோரியா மகாராணியினுடைய பேரறிக்கை என்று வாசிக்கிறார். ஸோ இதோட ஃபஸ்ட்டு பார்ட்டு முடியுது. இதற்கான PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணி படிங்க.